ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்ட் யூ டவுன்லோட் இட், கன்வெர்ட் இன்டு எக்ஸல். என்ன செலவு பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க நெகட்டிவ்ல இருக்கீங்களா பாசிட்டிவ்ல இருக்கீங்களா? பாசிட்டிவ்ல இல்லைன்னா யூ நீட் டு திங்க் அபவுட் நவ் இமிடியட்லி. எனக்கு பாசிட்டிவா எனக்கு ஒரு 1000 ரூபாய் வந்துருச்சு. நீங்க பாருங்களேன், நீங்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்டுட்டீங்க, 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் வந்துருச்சு, வெளில போறீங்க, செலவு பண்றீங்க. ஏன்னா அடுத்த மாசம் 60,000 வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை, நீங்க துணிஞ்சு செலவு பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு கையில யாரும் காசு கொடுக்கறதுல கேஷ் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நமக்கு தெரியவே தெரியாது எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு பண்ணிட்டீங்க. ஆனா ஒரு 1000 ரூபாய் மட்டும் நீங்க வேலை செய்யாம நீங்க இன்கம் ரெடி பண்ணிருங்க. வேலை செய்யக்கூடாது, ஆனா இன்கம் ஜெனரேட் பண்ணும். எப்படி வேணா பண்ணலாம். நீங்க ஒரு 10 நிமிஷம் யாருக்கா கவுன்சிலிங் கொடுக்கலாம், 10 நிமிஷம் யாருக்கா சிவி ரெடி பண்ணலாம், ஏதோ ஒரு கம்பெனில ஏதோ ரெடி பண்ணலாம், ஏதோ நிறைய ஒர்க் இன்னைக்கு இருக்குல்ல, பண்ணிட்டு ஒரு 1000 ரூபீஸ் வருது இல்லையா, அந்த 1000 ரூபீஸ் உங்களுக்கு செலவு பண்ண தோணாது. ஏன் தோணாதுன்னா பாசிவ் இன்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை நீங்க செலவு பண்ண தோணாது. ஏன் தோணாதுன்னா அதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என் சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கும் பாசிவ் இன்கம் வரதுக்கும் நான் நிறைய டிஃபரெண்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா பாசிவ் இன்கம் இட் இஸ் யுவர் சாக்ரிஃபைஸ். எங்கேயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு வந்திருக்க அமௌண்ட் அதை நீங்க வந்து பெருசா நினைப்பீங்க. நம்ம பிரெயின் என்னைக்குமே எப்படின்னா கனெக்டிவிட்டி எப்படி பண்ணணும்னா, மணியோட எப்படி கனெக்டிவிட்டி பண்ணணும்னா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து நீங்க வந்து பெருசா நினைப்பீங்க. நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் மட்டும் பாசிவ் இன்கம் வந்துருச்சுன்னா நம்ம செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா ஏதோ ஒன்று சும்மா ஒரு ஃப்ரீயா வந்து அப்பா வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் சம்பாதிக்கிறார், மூட்டை தூக்கி ஒருத்தர் சம்பாதிக்கிறார் 500 ரூபீஸ், லாட்டரியில் விழுந்து ஒரு 500 ரூபீஸ். இப்போ எது வேல்யூ அதிகம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் மதிப்படி நம்ம மென்டலியா அதோட கனெக்ட் பண்ணி அக்கௌண்டபிள் கனெக்ட் பண்ணி அப்பா தூக்குனா மூட்டை தூக்கு சம்பாதிச்ச 500 தான் வேல்யூங்கிற மாதிரி இருக்கும். கிடையாது, 2 500 ஒரே 500 தான், 2 500 ஒரே 500 தான். ஆனா நமக்கு கனெக்டிவிட்டி என்ன பண்ணும்னா, எனக்கு வந்து அந்த 500 பெருசு மாதிரி எனக்கு காட்டும். ஸோ பாசிவ் இன்கம் ஒரு 1000 ரூபீஸ் மட்டும் நீங்க ஏன் பண்ணீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு தம்பு ரூல் தான், ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு தம்பு ரூல். ஃபர்ஸ்ட் மேக் 1000 ரூபீஸ், ஃபர்ஸ்ட் 1000 ரூபீஸ் பாசிவ் இன்கம். ஃபினான்ஷியல் பிஹேவியர் நல்லா இருக்குன்னா ஒன்றும் இல்லை, அவரோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா சிகப்பு கலர்ல இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் ரெட் இருந்துச்சுன்னா இட் இஸ் அவுட், கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ். வெளில போயிடுச்சு, KFC போறேன் பஞ்ச் பண்ணிட்டேன், வெளியில போயிட்டு சம்சா சாப்பிட்றேன், QR கோடு ஏதோ ஒன்று எங்கேயோ யூஸ் பண்றேன், எல்லாத்துலயும் நான் யூஸ் பண்ணும்போது ரெட் ஆகுது. ரெட் ஆயிடுச்சுல, உங்களோட மந்த்லி இதை அப்படியே நீங்க பாருங்க. நீங்க எல்லா மொபைல்ல பார்த்துட்டீங்க, நிறைய ரெட்டா இருக்கு. ஒரே ஒரு ரெட், இட் இஸ் யுவர் சேலரி அப்படின்னா இட் இஸ் ஒன் இன்கம், இட் இஸ் ஒன் வே ஸ்டெப் எவர் டு பவர்ட்டிங்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கிரீன் சேலரி, மித்தது எல்லாம் ரெட்டு, இது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஆனால் என்னோட மைனஸ் கேஷ் ஃப்ளோ, நான் போனது 4000, எனக்கு வந்தது 6000, இட் இஸ் அ ப்ளஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரிச் டாட் போகிறதால பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு இன்கமும் உனக்கு ஜென்ரேட் பண்ணுங்கிறாரு. டிவிடெண்ட்டை ஜென்ரேட் பண்ணு, ரீட்ஸ்லேருந்து வர இதை ஜென்ரேட் பண்ணு, பாண்ட்ஸ்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணு, வீட்டை வாடகைக்கு விட்ட அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணு, RD போட்ட அதோட இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை நீ ஜென்ரேட் பண்ணி அதில் ஒரு இன்கம் ஒன்னோட நெகட்டிவோட பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் பிகம் அ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. அதான் அவர் சொல்கிறாரு. நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நான் பார்ப்பேன். நான் ஸ்டேட்மெண்ட்டை சும்மா பார்ப்பேன், கரெக்டாக இருக்கா, இவ்வளோ தான் இருக்குது, ரைட்டு ஓகேன்னு. ஏன்னா ஐ எம் ரிட்டையர்ட், நான் இப்போ ஒன்றும் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆனால் யார் பார்க்கணுன்னா பசங்க எல்லாருமே பார்க்கணும்.